ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயரில் புதுசாக வந்திருக்க OB47 அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு விஷயமா பார்த்திங்கன்னா, லாபியில் பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி லாபியில் எந்த வித பெரிய அப்டேட்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் கேம் அப்டேட்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான அப்டேட் வந்திருக்கு. அதில் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, மொதல் அப்டேட் என்னென்னா ஃபாஸ்ட் யூத் ட்ராக் அந்த ஃபெஸ்டிவல் கிளாக் டவர்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சில கேரக்டருக்கு பவரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, சில கேரக்டருக்கு டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கன்று விட்டுருக்காங்க, M519. அந்த பவர் சில கன்னுக்கு பவரும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில சின்ன சின்ன அப்டேட்ஸ் இருக்குது, அந்த வெண்டிங் மிஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோருக்கு அப்டேட் வந்து சில ட்ரெஸ்ஸஸ்ஸு, எமோட்ஸு, க்ளோவால் ஸ்கின்னு எல்லாம் வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு தான், நியூ ட்ரெஸ்ஸஸ்ஸு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு நிறையவே வந்திருக்கு. ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்குது. இந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எமௌண்ட்டுனா இது புதுசாக வந்த இந்த ஒரு எமௌண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எமௌண்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஃபைட் பொசிஷன் ஒரு எமௌண்ட்டு நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோவால் ஸ்கின்னு 2-3 க்ளோவால் ஸ்கின் எடுத்துருக்காங்க. இதில் இந்த க்ளோவால் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஓகே, அதோட அனிமி கேரக்டர். இந்த ஸ்கின் எப்படி இருக்குது? இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம மேட்சுக்குள்ளே போய் அந்த கிளாக் டவரையும் அந்த ஃப்ரோசன் ட்ராக்கையும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ மேட்சுக்குள்ளே வந்துருக்கோம். இதுதான் இப்போ புதுசாக வந்திருக்க லாபி. மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம இறங்க வேண்டிய கிளாக் டவர் இறங்கியாச்சு. ஃபுல்லாக பனி கட்டியாக இருக்குது. பாருங்கள், ஒரு கிறிஸ்மஸ் டீ கூட வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம கன்னை எடுத்து ஒரு 2 கில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளாக் டவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கில் போட்டாச்சு. இன்னொருத்தன் அவன் அடிச்சுட்டு இருந்தான், அவன் கீழே வந்து அவன் அடிக்கலாம். நாம் ஏறி போக வேணாம், அவனாக வரட்டும், பார்த்துக்கலாம். வந்துட்டான். எப்படி 2 கிலோ அடிச்சாச்சு. இப்போ போய் நம்ம லூட் அடிச்சுட்டு இந்த கிளாக் டவரை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கிளாக் டவரில் டாப் வியூலேருந்து பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம திரும்ப செத்துட்டு திரும்ப இறங்குவோம். அதான் டாப் வியூவில் மேலே இறங்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதான் கிளாக் டவர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு அந்த கிளாக் டவர் மேலே ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கிறேன். இறங்கி நம்ம அடித்தா தான் நாம் இந்த கிளாக் டவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இல்லைனா அடுத்த மேட்ச் தான் வரணும். இந்த தான் இருக்கான். இறங்கி அடிச்சதா கைப்பில்ல. அடி 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 அடி, அவ்வளோதான். எப்படி அடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாக் டவர் சுற்றி பார்த்தீங்கன்னா 2-3 கீழே எனிமீஸ் இருக்காங்க. அவங்க என்னை அடிக்காமல் இருந்தால் போதும். இந்த கிளாக் டவர் எல்லாமே பனி எஃபெக்டில் இருக்குது. அதான் விண்டர்லேருந்துன்னு ஒரு அப்டேட் தான் சொன்னாங்க. அந்த ஃப்ரோசன் ட்ராக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே ஒரு லைன் மாதிரி இருக்குது, அதான் ட்ராக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே ஏதோ பொம்மையை வச்சுருக்காங்க, என்ன பொம்மைன்னு தான் தெரியல. கொஞ்சம் மூஞ்சியை முன்னாடி போய் பார்ப்போம் யார் இதுன்னு. இந்த பெட்டு தானா? ஓகே ஓகே. ஸோ இதுதான் கிளாக் டவர். ஒரு ஃபெஸ்டிவல் எஃபெக்டில் இருக்குது. அதாவது கிறிஸ்மஸ் வருதுல, அதை மீன் பண்ணி வச்சுருக்காங்க. கிளாக் டவர் ரெடி பண்ணியிருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ அவ்வளோதான். இங்கேருந்து நம்ம கீழே இறங்கி போய் மற்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். எனிமி எவனும் மாற்ற மாட்டேங்கிறான். இப்போ ஃப்ரோசன் ட்ராக்கு தான் பார்க்கணும். இங்கே இருக்குது ட்ராக்கு. இது இந்த மேப்பில் நிறைய இடத்துல இருக்குது ட்ராக்கு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. என்னப்பா போகும்போது காயின்லாம் கிடைக்கிது. இதை பார்க்கும்போது என்ன நான் வருது, எனக்கு சப்வே சப் மாதிரி இருக்குது. சப்வே சப்பில் அந்த எனிமியா ஒரு பேச விடுங்க. அதே அடி 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 நல்லா முடிச்சாச்சு. இப்போ இது பார்க்கும்போது சப்வே சப் மாதிரி தான் இருக்குது. சப்வே சப்பில் நம்ம ஸ்கேட் போர்டு யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் ட்ராக்கில் போகும்போதும் இருக்குது. ஸோ எனிமி இருக்காங்க. அடிக்கலாமா இல்லை நம்ம வந்த வேலையை பார்க்கலாமா? சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இந்த ட்ராக் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். நல்லா இருக்கே, போகும்போதே சுற்றிட்டே போகலாம். என்ன வேணால் பண்ணலான்னு நினைக்கிறேன். லோவர் போகிறது, ஜம்ப் பண்ணுறது. இதே பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப ரிவர்ஸ் தந்தால் ரிவர்ஸில் போகுது.
கெட் ஆஃப் இருந்தால் கீழே வந்துன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு எனிமி இருக்கான், அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ரிவர்ஸ் போ. ரிவர்ஸில் போய் அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். அவன் நான் புல்லட்டே மாற்றிக்கிருப்பா. இந்த ட்ராக்லேருந்து அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கிட்ட வந்து அடிக்கலாம், ஆனால் அவன் லாங்கில் இருக்கனால அவன் புல்லட்டே மாற்றிக்குது. நம்ம மூவிங்கில் இருக்கோம்ல. இப்போ கீழே இங்கே தான் அவன் கிடைக்க முடிக்கணும். அவ்வளோதான், அவனையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா கேரக்டர். ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் வந்திருக்கு. அந்த கேரக்டர் ஸ்கில் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். அந்த கேரக்டரை இப்போ நம்ம சூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அந்த கேரக்டர் எங்கே இருக்குன்னு தெரியலையே. என்ன கேரக்டர்னா நேமை கூட பார்க்கல. ரெக்கமெண்டில் தந்துருப்பாங்க. இருக்கா? அந்த இருக்குது. இந்த கேரக்டர் நேம் வந்து கோடா. இதோ பவர் என்னென்னு நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இப்போ ஒரு கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் போகலாம். முதல்ல இந்த கேரக்டர் பவரை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணியாச்சு. வாங்க கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த பவரை போட்டிங்கன்னா இதாங்க பவர். நம்ம எனிமி எங்கே இருக்கான்னு காமிச்சு தருது பாருங்க. 2 பேர் இருக்காங்களா? இன்னும் ஒருத்தர் இருக்கான், பார்த்து முடிச்சா போதும். சூப்பரில் எங்கே எனிமி இருக்கான்னு பார்த்து ஈஸியாக போய் அடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் அங்கே இருக்காங்க. இந்த பவர் வந்து பிஆரில் சோலோ போனால் ரொம்ப யூஸ் ஆகும். நம்மளுக்கு முன்னே காமிக்குமா இல்லை டீம் மட்டும் காமிக்குமான்னு தெரியல. நம்மளுக்கு முன்னே காமிக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கன்று வந்ததுக்கு. ஸோ அந்த கன்று எப்படி இருக்குன்னு வாங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே நமக்கு அந்த கன்று கிடைக்கணும். இங்கே தேடி பார்ப்போம் எங்கே கிடைக்குதுன்னு. இல்லைன்னு தெரியல. இப்போ தான் இறங்குனேன், ஒரு கிலோ தான் அடிச்சிருக்கேன். தேடி பார்த்தா கிடைக்குமா? எங்கே தான் இருக்க? இந்த இருக்குது. இதுதான் அந்த கன்று. பார்க்க ஷார்ட் கன் மாதிரி தான் இருக்குது. M10 மாதிரி தான் இருக்காப்புல. சுற்று பார்ப்போம் முதல்ல எப்படி இருக்குன்னு. சும்மா வச்சு இந்த பழைய சுடுவோம். பாருங்க, புல்லட் போய் 10 அப்படியே ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ ஸ்ப்ளிட் ஆகி டேமேஜ் ஆகுமா இல்லை புல்லட் மட்டும் தான் டேமேஜ் ஆகுமான்னு தெரியல. இப்போ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாப்புல. நான் சோலோ மேட்ச் தான் வந்திருக்கேன். இதை அப்படியே ஃப்ரெண்டு பிடிச்சாச்சு. இப்போ இவர் தான் காரை ஓட்ட போகிறாரு. பார்ப்போம் எங்கே ஓட்டி எப்படி கொண்டு போகிறான். லாஸ்ட்டு நமக்கு துரோகம் பண்ணானா இல்லை நம்ம சேர்ந்து ஜெயிச்சோமா இல்லை பாதியாக மண்டையை போட்டோமா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, அந்த புது கன்று நம்ம தான் இருக்குது. அதையும் செக் பண்ணலாம். அதை செக் பண்ண கூட இவனை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மால் வண்டி எடுத்தாப்புல நிற்காமல் போயிட்டே இருக்காது. பாருங்கள், பீக்கில் இருந்து பீமா சிட்டி வந்து அங்கேருந்து ஃபேக்ட்ரி தாண்டி போயிட்டு இருக்கோம். அப்படியே இங்கே போகும்போது தான் நம்ம பக்கத்தில் பார்த்தா இன்னொரு வண்டி போகுது. விட்டாரா அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி போய் அவன் இறங்கி நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி, நாம் விடுவோமா? ஆள் எங்கட ஆளை காணன்னு பார்த்தா இங்கே இருக்கானா? இவனுக்கு இந்த கண்ணை சூஸ் பண்ணி பார்ப்போம், அடிப்போம். ஒரே ஒரு புல்லட் தான் அதுக்கு. போடு. 92 லைஃப் போகுது ஒரு புல்லட்லேயே. நம்ம எவனோ அடிச்சிட்டானே. ஸோ இது ஹெட்ஷாட் போட தான் யூஸ் பண்ணணும். நமக்கு ஹெட்ஷாட்டே வராதே. ஆனால் நமக்கு இந்த கன்று இல்லை. ஸோ இந்த வீடியோவில் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. இன்னும் அடுத்து இருக்கிற சின்ன அப்டேட்ஸ் தான், அதை நீங்களே போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் காய்ஸ்.